ஹாய், திஸ் இஸ் சோஃபியா. ஒரு டேஸ்டியான பொட்டுக்கடலை பூண்டு பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வாசனை வர வரைக்கும். இந்த பொடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டுக்கடலை நல்லா ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக வாசனை வருது. கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாயும் கொஞ்சமாக கருகாப்பிலை எடுத்து சேர்த்திக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனவுடனே இதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நான் 1 கப் பொட்டுக்கடலைக்கு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது நல்லா ஃப்ரை ஆகட்டும். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். 1 ஸ்பூன் குருமிளகு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருகாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. கடைசியாக ஒரு 4-5 பல்லு பூண்டையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. பூண்டு நல்லா வதங்கினோடனே அதே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறினோடனே இந்த பொடிக்கான சால்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு டேஸ்டியான, சிம்பிளான, ஹெல்த்தியான பொட்டுக்கடலை பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். பாய்.